வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்ப்பா. எல்லா குழந்தைங்களும் உட்காருங்க. இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் அன்புடைமைன்னு ஒரு அதிகாரத்தில் படிக்க போகிறோம். படிக்கலாமா? ஏன் ஸ்ரீ அழுகிற? அதுவா சார், இன்றைக்கி எங்கள் அம்மா ஒரு வேலை கேட்டாங்களா, அதை நான் செய்ய மறந்துட்டேன். அதனால் என்னை ரொம்ப திட்டாங்களா, நான் பள்ளத்தில் ரொம்ப விழுந்துட்டேன் சார். ஓடி போய் மருந்து பெட்டி எடுத்துட்டு வா வீரமணி. இந்தாங்க சார். முதல்ல காயத்தில் கொஞ்சம் மருந்து பூசி விடுறேன், சரியாயிரும், பயப்படாத. அம்மா அப்பா ஆசிரியர்கள் பெரியவங்க இவங்கெல்லாம் திட்டுவதுலேயும் ஒரு அன்பு தான் இருக்குது. அது உனக்கு புரியலையா? உன்னை நல்லா அன்பு அகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை பாலைவனம் போன்றது. வணக்கம் ஐயா. எல்லாம் உட்காருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அன்புடைமை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஐயோ, அம்மா திட்டாங்களே, மனசு கஷ்டமாக இருக்கு. அம்மா பற்றி பிறகு பேச. அது எங்கள் அம்மா வீட்டில் ஒரு வேலை செய்ய சொன்னாங்களா, நான் செய்யலை. எங்கள் அம்மா திட்டாங்க. மனசு கஷ்டத்தில் வரும்போது கீழே விழுந்து. டச் ஸ்கிரீன் பாருங்கள். அன்னை தெரசா நோயாளிகளிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறார். ஸ்மார்ட் போர்டில் பாருங்கள். நேரு மாமா குழந்தைகளிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறார். ஐயோ, கண் எரியுதே. ஐயோ, கை வலிக்குதே. சத்தம் கேட்கிறது, அமைதியாக இருக்கவும். பாடத்திற்குள் போகலாம். அன்பு அகத்தில் இல்லாதவர் வாழ்க்கை பாலைவனம் போன்றது என்கிறார். ஐயோ, விழுந்துட்டீங்களா? இருங்க, நான் உங்களுக்கு தண்ணி தரேன். கொஞ்சம் எந்திரிங்க, மடியில் உட்கார வச்சுக்கிறேன். இந்தாங்க, தண்ணி குடிங்க. ஐயோ, காயம் விட்டுருக்கு. இருங்க, நான் உங்களை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பக்கத்தில் தான் இருக்குது. தொழில்நுட்பத்தை அளவோடும் அன்பை அளவில்லாமலும் பயன்படுத்துவோம்.